இந்த குரு பயிற்சியில 12 ராசியும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல கீழ இருந்து வரலாம். கடைசியா இருக்கிறது சிம்ம ராசி. 12வது இடத்துல குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு சுபவரியம் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது கன்னி ராசி. குரு 10வது வீட்ல இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை நிலையில மாற்றம் வரும். அடுத்தது தனுசு ராசி. இவங்களுக்கு அஷ்டம குருன்னே சொல்லலாம். இவங்களோட ஹெல்த், ஃபினான்ஷியல் டெசிஷன்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். குருவால பலனடைய போற முதல் 3 ராசி பார்க்கலாமா? முதலாவதா மீன ராசி. இவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு உட்கார போறாரு. இன்னும் சொல்ல போனா குரு தான் இவங்களோட ஆட்சிக்கோள்னே சொல்லலாம். அதனால இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ரெண்டாவதா கடகராசி. இவங்களுக்கு ஹம்ச யோகம் வர போறதுனால இவங்களோட வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். மூணாவதா மகர ராசி. இந்த 7.5 வருஷத்தை எப்படி கடக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த இந்த ராசிக்கு இனிமேல் பொற்காலம்னே சொல்லலாம். அடுத்ததா மேஷம், மிதுனம், ரிஷபம், துலாம், விருச்சகம், கும்பம்னு இந்த ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கு. உங்களோட ராசி என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.